அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த டேர்ம் ஆஃப் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வி ஆனந்த நாகேஸ்வரன் இஸ் எக்ஸ்டெண்டட் பை 2 years அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கரெக்டு தான். ஓகேங்களா, தலைமை பொருளாதார ஆலோசகர் வி ஆனந்த நாகேஸ்வரனின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது 3 வருஷத்துக்கு இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இனிஷியலி. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் 2 வருடங்களுக்கு இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது நீட்டிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, த டேர்ம் ஆஃப் நித்தி ஆயோக் சிஇஓ பிவிஆர் சுப்பிரமணியம் இஸ் எக்ஸ்டெண்டட் பை 1 year அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நித்தி ஆயோகோட சிஇஓ சுப்பிரமணியத்தோடைய பதவிக்காலமும் பார்த்தோம்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான். நேற்று தான் இந்த 2 அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கும். சரிங்களா, ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் ஏர்போர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் கடல்சார் விமான நிலையம் எங்கு அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்கக்கூடிய இந்த வத்வான் அப்படிங்கிற இடத்துல தான். சரிங்களா, ஸோ ஆஃப் ஷோர் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகலாம். ஆஃப் ஷோர் அப்படின்னா நமக்கு ஆஃப் ஷோர் விண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே கடலுக்குள்ளே இருக்கக்கூடியது. சரிங்களா, அதான் ஆஃப் ஷோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் கடல்சார் விமான நிலையம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே வரப்போகுது அப்படின்னா வத்வான் அப்படிங்கிறது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்தது, UN ஃபுட் சிஸ்டம் சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு முறை உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அடிஸ் அபாபா அப்படிங்கிற இந்த பிளேஸ். இந்த அடிஸ் அபாபா அப்படிங்கிறது எத்தியோப்பியா அப்படிங்கிற நாட்டோட கேபிட்டல். சரிங்களா, எத்தியோப்பியாவோட கேபிட்டல் தான் அடிஸ் அபாபா அப்படிங்கிறது. சரியா, நெக்ஸ்ட் ஒன், த நியூ குவாண்டம் சிப் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் இஸ் நேம்ட் அஸ். மைக்ரோசாஃப்டின் புதிய குவாண்டம் சிப்பின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோட சிப்பு பேர் வந்து மெஜரோனா 1 அப்படிங்கிறது. சரிங்களா, கரெக்ட் ஆன்சர் மெஜரோனா. வில்லோ அப்படிங்கிறது கூகுளோடது. சரிங்களா, வில்லோ அப்படிங்கிறது கூகுளோட மைக்ரோசாஃப்ட் குவாண்டம் சிப் நேம். சரியா, ஆஸ்ப்ரே அண்ட் ஈகிள் இது ரெண்டுமே பார்த்தோம்னா ஐபிஎம்மோட குவாண்டம் சிப்ஸ். சரிங்களா, ஆஸ்ப்ரே அண்ட் ஈகிள் அப்படிங்கிறது ஐபிஎம்மோடது, வில்லோ அப்படிங்கிறது கூகுள், மெஜரோனா 1 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு மைக்ரோசாஃப்டோடது. சரியா, லாஸ்ட்டாக, இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். உலக சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ February 21 தான் சர்வதேச தாய்மொழி தினமாக கொண்டாடுறோம். சரியா, ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.